நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன் நரகம்னு சொல்கிறேன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாமியார் மருமகள் பிரச்சனை சார். அதை சால்வ் பண்ணுறது இந்த தனி குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, ஆமாம் உங்க குடும்பத்துல தானே இருந்து அவங்க வெளில வந்தாங்க? உங்க அப்பா அம்மா கூட தானே 1.5 வருஷம் குடும்பம் நடத்தினாங்க? ஆமாம் சார். ஆமாம். நான் நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா அவங்க வீட்டுல இருந்தீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இல்லை அவங்க வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து நீங்க வரல. மாமியார் மருமக பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருக்குது சார். ஓகே. ஆக்சுவலி நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம். அந்த லவ்வை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஜென்ரலாக ஒரு ரொமான்ஸ் சாங் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஒய்ஃப் ஒரு லுக்காக பார்ப்போம். திடீர்னு பார்த்தா அம்மா ஏதாவது காய் அரைஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கும். ரொமான்ஸுக்கு கூட்டு குடும்பம் தடையா இருக்குங்கிறீங்க? ஆமாம் சார். ஓகே. நீங்க எவ்வளவு வருஷம் கூட்டு குடும்பத்துக்குள்ள இருந்தீங்க? 1.5 year இருந்தேன். அதுலேயே டயர்ட் ஆயிட்டீங்க? ஆமாம். எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாமனார் எங்கள் மாமியார் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 20-25 வருஷம் இருக்கும். கூட்டு குடும்பம் இருக்கிறதால இப்போ வரைக்குமே ஏதாச்சும் ஒரு சண்டைனா கூட அவங்க பேசாமல் இருந்துடுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எங்களுக்குள்ளே எல்லாரும் மாதிரியும் சண்டை வரும். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் பேசாமல் இருந்ததில்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக வந்து இருக்கிறதால தான். அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைக்குது. கூட்டு குடும்பத்தில் அது கண்டிப்பாக கிடைக்காது. போய் வர்றதெல்லாம் உண்டா? டெய்லி அத்தை இங்கே வருவாங்க, நாங்களும் அங்கே போவோம். சுத்தமாக வெளியூருக்கு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகிற அளவுக்குலாம் இல்லை. அதனால நாங்கள் ரொம்ப தூரம் போகலாம் விரும்பலை. பக்கத்துலேயே தனியாக வந்துட்டோம். கூட்டு குடும்பத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா இந்த தொல்லையெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன விஷயங்கள்? 10 மணி வரைக்கும் காலைல நல்லா தூங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. என் அம்மா இருந்தா 7 மணிக்கு எழுந்துக்க சொல்லுவாங்க. ஒய்ஃப் எழுந்துக்க மாட்டாங்க. அவங்க எழுந்துக்கலன்னா என்னையும் எழுந்துக்க விட மாட்டாங்க. எங்க அம்மா காலைல 6 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இவங்க 7-7:30 வருவாங்க கீழே. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இவங்க திருப்பி போய் தூங்கிடுவாங்க. அதுல வந்து உன் பொண்டாட்டி வேலையே செய்யறது இல்ல அப்படின்ற மாதிரி. அதை இவங்க வரதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க. ஆமா, நான் வரதுக்கு முன்னாடியே செஞ்சிடறாங்கப்பா. அப்புறம் நான் என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை, போய் உட்காருமா காஃபி கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டும் எங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம சாப்பிடுறது. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அம்மாலாம் இருந்தா எதுக்கு ஆர்டர் பண்றீங்க, வீட்லயே சமைங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் யார் முடிவு எடுத்தது தனி குடுத்தனம் போலான்னு? எங்க அம்மா தான் முடிவு எடுத்தாங்க. உங்க அம்மா முடிவு எடுத்தாங்க? நீங்க வேலைக்காக மாட்டீங்க, நீங்க தனியா இருங்க, நானும் தம்பியும் புதுசா ஒரு வீடு வாங்கணும், நாங்க அங்க போயிடுறோம், நீங்க தனியா என்ன கிளிக்கிறீங்கன்னு பாக்குறோம் 1 year அப்படின்ட்டு விட்டு போயிட்டோம். ஆனா இப்ப நல்லாதான் இருக்கும். அவங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? பொறுப்பே வரல எங்களுக்கு அப்படின்ட்டு. இப்ப கேக்குறதுக்கு யாரும் இல்ல. அவங்க வராங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. வரதுக்கு முன்னாடி ஒய்ஃப் பாத்ரூம்ல இருந்து தரையில இருந்து ஒரு அழுக்கு இருக்காது வீட்டுல, ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிரும். அம்மா வந்தா நூக் அண்ட் கார்னர் பாப்பாங்க. ஒட்டரை இருக்கா, விளக்கேத்தி இருக்காங்களா, பூ வச்சிருக்காங்களா எல்லாம் பாப்பாங்க. அதெல்லாம் அவங்க வரதுக்கு முன்னாடி பெர்ஃபெக்டா பண்ணிடுறது. அவங்க மனசு நோக்க கூடாது. அவங்க மனசு நோக்க கூடாது. கண்டிப்பா. மனைவிட்ட கொடுங்க. தனி குடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தான் சார், தூங்குறது மெயினா. தூக்கம் இல்லையா? அது வந்து மெயினா. அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல தூங்குறது யாருக்காகவும். கூட்டு குடும்பம்னும் போது ரூம்குள்ளே எங்கள் 2 பேருக்கான இது அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிரும். ரொமான்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ரூம்குள்ளேயே இருக்கும். இதுன்னும் போது வீடு ஃபுல்லாக மெமரிஸாக இருக்கும். நாங்கள் ஒன்றா டிவி பார்ப்போம், சமையல் இவர் ஹெல்ப் பண்ணுவார், நாங்கள் 2 பேர் சேர்ந்து சமைப்போம், டீ அந்த ஒரு லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த புரிதலும் 2 பேருக்கான புரிதலும் இன்னும் நிறையா